மக்களே எல்லாத்துக்கும் விஷயம் ஹாப்பி பொங்கல். வெல்கம் டு பீம்பாய் விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ராக்கம்மா மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது 26 பொங்கல் சிறப்பாக முடிந்ததுன்னு நினைச்சேன். மேடம் முதல்ல கோலம்ல போடல, சாணி பிள்ளையார் வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு அருகம்புல் வச்சு வச்சிருக்கிறாங்க. பொங்கல் இன்னும் பொங்கல்ல ஒண்ணும் வைக்கல. எங்க அம்மா தான் பொங்கல் வச்சிருக்கிறாங்க. மேடம் சீர் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போதான் பொங்கல் வைக்கணும். பார்க்கலாம் எப்போ சீர் ஒன்று கொடுக்குறாங்க. அம்மா இது என்ன சாணி எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே பூல் கொண்டு வந்துச்சுட்டா? என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. பிள்ளையார் கையில் பிடிச்சிக்கணும். பிள்ளையார் உடையக்கூடாது, பிள்ளையார் காயமாகக்கூடாது. பிள்ளையார்னு ஆறு நம்ம குழந்தைதான் பிள்ளையார். குழந்தைதான் பிள்ளையார். குழந்தைக்கு அழகா இருக்கணும், புரிஞ்சுதா? குழந்தை அழுதுச்சுன்னா தட்டி கொடுக்கணும். வென்றாரு சாணி பிடிச்சி தலையில பூ வச்சு விட்டுருக்காளுங்க. ஐயோ பிள்ளையாரு ஏது சாணிடா. அட பிள்ளையாருங்க தும்பிக்கை காணாம நாத்து மிங்க அடிக்குது. சாணிடா பிள்ளையாராம. அது என்னடா அது? அது எருவு. எருவுங்க. இது என்ன? இது பிள்ளையாரு. அங்க கிடக்குது அது என்ன? அது சாணி. புடிச்சு பூ வச்சோம்னா பிள்ளையாரு, வைக்க புல் வச்சு தட்டணும்னா வரட்டு, எடுப்பு அறுத்து கிடந்ததுன்னா சாணி. சாணிங்கிற பிள்ளையார் ஐயா எதுக்கு எடுத்தாலும் கணத்துல போடுங்கடா. அன்னைக்கு அப்படித்தான் கழுகு பறக்குது, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடு, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடுங்கிற. அதுங்கிறது பூ போடு, புழுக்குதான் போடு, எதை கணக்கு கும்பிடுங்கடா. பிள்ளையார் நசுங்கிட்டே இருக்கு கால் போட்டு. பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க. பிலிக்ஸ் போயிடாமா. சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் அங்கிட்டு போய் பண்ற. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. So sad. ஆரம்பிக்கலாங்களா? வேணும்